வணக்கம் உறவுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் மிக பேசுபொருளாக இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு பேசப் போகிறோம். முதலாவது விடயமாக நாங்கள் பேசப்போவது இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா தொடர்பாக எழுந்திருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக பேசப் போகிறோம். இலங்கை கடற்பரப்பில் மற்றுமொரு ஈரானுக்கு சொந்தமான ஒரு கப்பல் இன்றைய தினம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பாக எழுந்திருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அதே வேளையிலே ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சலை தொடர்பாக ஒரு முக்கியமான விடயம் வெளிவந்திருக்கிறது. அவைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளலாம். வாருங்கள் இப்பொழுது முழுமையான காணொளிக்குள்ளே செல்வோம். பல்வேறுபட்ட அழிவுகளை இருதரப்புகளும் சந்தித்த பிற்பாடும் போர் உக்கிரமடைந்திருக்கிறது என்று சொல்ல தோன்றுகின்றது. அமெரிக்கா தரை வழியான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தரை வழியாக வருகின்ற தாக்குதலை எதிர்கொள்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக ஈரான் இப்பொழுது அறிவித்திருக்கிறது. அமெரிக்கா இராணுவத்தினுடைய எந்த விதமான தாக்குதல்களையும் எதிர்கொள்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக அந்த நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க படைகள் தங்களை தாக்கினால் தாங்கள் திரும்பவும் தாக்குவதற்குரிய வல்லமை தங்களிடம் இருப்பதாகவும் அவர்களுக்கு பேரழிவை கொடுக்கக்கூடிய வல்லமை தங்களிடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முன்னைய பேரழிவுகளில் இருந்து பெற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையிலே தாங்கள் இந்த போருக்கு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அத்தோடு அமெரிக்கா சொல்வது போன்று அமெரிக்காவோடு தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்றும் 2 முறை பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த அந்த காலப்பகுதியிலே அதனை முறித்து இவர்கள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றும் அமெரிக்கா படைகள் எந்தளவு தாக்குதலை மேற்கொள்கிறார்களோ அந்த தாக்குதல்களை முறியடிக்கின்ற திறன் தங்கள் வீரர்களிடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மத்திய நாடுகள் எல்லாம் பல்வேறுபட்ட அழிவுகளை சந்தித்து வந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இப்பொழுது பிரான்ஸ் அரசாங்கம் அமெரிக்கா இராணுவத்தினர் தங்களது இராணுவ தளத்தை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இலங்கைக்கு அண்மித்த கடற்பரப்பிலே ஒரு கப்பல் ஒன்று தாக்கி அளிக்கப்பட்டிருந்தது. அந்த கப்பலை தாக்கி அளிப்பதற்கு அமெரிக்கா செலவு செய்திருக்கின்ற பணம் இலங்கை ரூபாயில் எவ்வளவு என்று பார்த்தால் 130 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு கப்பலை தகர்ப்பதற்கு. இவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வைத்தியசாலைக்கு கடுமையான பாதுகாப்பு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு சம்பவம் அங்கே இடம்பெறலாம் என்பது போன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மற்றொரு கப்பல் இலங்கை அரசாங்கத்தால் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது என்கின்ற செய்தியும் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இலங்கை கடற்பரப்புக்கு அண்மையிலே வந்து இலங்கை அரசாங்கத்திடம் உதவி கோரப்பட்டிருக்கிறது. காரணம், இயந்திரம் பழுதடைந்த நிலையில் இந்த கப்பல் இப்பொழுது காப்பாற்றப்படுமா என்று பல்வேறுபட்ட சர்ச்சைகள் எழுந்திருந்த நிலையில் அவை இலங்கை அரசாங்கத்தால் பொறுப்பெடுக்கப்பட்டு அதில் இருந்த 208 நபர்கள் இறக்கப்பட்டு இப்பொழுது கப்பல் திருகோணமலை துறைமுகத்தில் நங்கூரம் இடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த கப்பல் இலங்கையினுடைய பூரண கட்டுப்பாட்டிலே இப்பொழுது வந்திருக்கிறது. இவை தொடர்பாக பல்வேறுபட்ட வதந்திகள் பரவி இருந்தன. பல்வேறுபட்ட ஊடகங்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருந்தன. இதிலே சிறுவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிவித்து இவர்களை காப்பாற்றுமாறு கேட்டிருக்கிறார்கள் என்று ஒரு பக்கம் ஒரு செய்தி வந்திருந்த வகையில் இந்த சிறுவர்களை ஈரான் ஏற்றி காப்பாற்றும் முகமாக இப்படி அனுப்பியிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இது முற்றுமுழுதாக ஒரு போர்க்கப்பல் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த போர்க்கப்பல் இப்பொழுது காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய கட்டுப்பாட்டிலே இது இப்பொழுது வந்திருக்கிறது. இவை தொடர்பாக ஈரானிய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு நேற்றைய தினம் அந்த கப்பலை காப்பாற்றியமைக்கும் இன்றைய தினம் இந்த கப்பலை காப்பாற்றியமைக்கும் அவர்கள் நன்றிகளை தெரிவித்திருக்கிறார்கள். இவை தொடர்பாக அமெரிக்கா இனி என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட குழப்பங்கள் இருந்த வண்ணம் இருக்கின்றன. எனவே அமெரிக்கா இலங்கை மீது தாக்குதலை நடத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் இப்பொழுது பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் இந்தியா இங்கே என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதை பொறுத்துத்தான் இலங்கையும் இந்த போருக்கு ஆதரவு அளிப்பதா அல்லது இதிலிருந்து நடுநிலைமை வகிப்பதா என்பது தொடர்பாக முடிவெடுக்கும் என்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கப்பலில் இருந்த கப்பல் பணியாளர்கள் காப்பாற்றப்பட்டதன் பின்னணியில் இலங்கை அரசாங்கம் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையிலே உயிர்கள் காக்கின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் இவைகள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட நேற்றைய தினம் 11 மணித்தியாலங்கள் இலங்கை அரசாங்கம் தாமதித்திருந்தது என்றும் அந்த 11 மணித்தியாலங்களை பயன்படுத்தி கொண்டே அமெரிக்கா அந்த கப்பல் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது என்று பிறிதொரு செய்தியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 11 மணித்தியாலங்கள் இலங்கை அரசாங்கம் தாமதித்ததன் விளைவுதான் அந்த கப்பல் அமெரிக்காவால் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு யுத்த பயிற்சிக்காகத்தான் இந்த கப்பல் இந்தியாவுக்கு வந்திருந்தது என்று சொல்லியும் அந்த பயிற்சி முடித்து கொண்டு திரும்பி வருகின்ற வழியிலே தான் இது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்றும்
ஈரானுடைய வெளிவிகார அமைச்சர் இன்றைய தினம் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இவற்றுக்கான சரியான பதிலை அமெரிக்கா வழங்க வேண்டிய ஒரு தேவை வரும் என்பது போன்றும் அவர் அமெரிக்காவை எச்சரிக்கின்ற பாணியில் ஒரு கருத்தினையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுபடியாக இருந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே ஈரானிலே பல்வேறுபட்ட இழப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட ஈரான் தங்களிடம் இடம்பெறுகின்ற இழப்புகளை வெளிப்படையாக சொல்லி வருகிறார்கள். இத்தனை பேர் தங்களிடம் இறந்திருக்கிறார்கள், இவ்வளவு பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள், இவ்வளவு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வருகின்ற வேளையில் இஸ்ரேல் எல்லாவற்றையும் மறைமுகமாக மறைத்து வருகிறது என்கின்ற ஒரு செய்திதான் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் கன்றாத ஒரு தாக்குதல் இஸ்ரேலில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஹிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற லெபனானில் இருக்கின்ற கிளர்ச்சியாளர்கள் அங்கே தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் ஏவப்படுகின்ற பல்வேறுபட்ட ஏவுகணைகள் அங்கே மக்களற்ற பிரதேசங்களில் விழுந்து வெடிக்கின்றது என்றும் பல்வேறுபட்ட சிதைவுகள் அங்கே ஏற்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் இஸ்ரேல் மறைத்து வருவதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளையில் இஸ்ரேலிலிருந்து ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை காரணமாக லெபனானில் 10 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா வகுத்திருக்கின்ற மற்றொரு வியூகம் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும், குர்திஸ் இன போராளிகள் இவர்கள் இங்கே வடக்கு ஈரானிலே தங்கள் நிலை கொண்டிருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கும் ஈரானில் இருக்கின்ற சியா இனத்தவர்களுக்கும் இடையே போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நீங்கள் எல்லோரும் அறிந்தோன்று. இப்படி இருக்கிற சமயத்தில் பல்வேறுபட்ட இராணுவ குழுக்கள் அங்கே இருக்கின்றன என்றும் அவற்றில் 3 குழுக்களோடு டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக சந்தித்து தகவல்களை பெற்றிருக்கிறார் என்றும், எனவே அவற்றின் அடிப்படையில் அவர்களுக்கான ஆயுதங்கள் வழங்கப்பட்டு உள்நாட்டிலே ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணுவதற்குரிய திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் இன்று வடக்கு நோக்கி பல்வேறுபட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறது என்றும், ஆனால் அவை ஈரான் அரசாங்கம் மறுத்திருக்கிறது. தாங்கள் அப்படியான தாக்குதலை மேற்கொள்ளவில்லை என்பது போன்றும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. எனவே இப்பொழுது ஈரானுக்குள்ளும் ஒரு போர் மூலப்போகிறது. உள்ளிருக்கின்ற போராளிகள் இனி ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக போராடப் போகிறார்களா என்கின்ற ஒரு செய்தியும் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டிருக்கிறது. இதேவேளையில் இன்றைய தினம் ஈரானினாலும் ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட தாக்குதல் என்று சொன்னால், பஹ்ரைன் நாட்டினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றின் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. யுத்தம் ஆரம்பித்த நாட்களில் இருந்தே ஈரான் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு யார் யார் எண்ணெய் வழங்குகிறார்களோ, அதாவது இந்த பவர் கேஸ் என்று சொல்வோமே, அந்த கேஸினை யார் வழங்குகிறார்கள் அவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வாறான தாக்குதல்கள் தான் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றில் உயிரிழப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இவர்கள் தாக்குவது எல்லாம் எண்ணெய் குதங்கள் இருக்கின்ற இடங்களை பார்த்து தாக்குகிறார்கள். ஏனென்று சொன்னால், இவர்கள் அமெரிக்காவுக்கு எண்ணெயை வழங்குகிறார்கள் என்கின்ற காரணத்தினால் தான் தெரிகிறது. ஆனால் அமெரிக்கா தாக்குதல் நடத்துவது மக்கள் குடியிருப்புகளை நோக்கி தாக்குதல் நடத்துகிறது என்கின்ற பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன. அமெரிக்காவாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், இவர்கள் மேற்கொள்கின்ற தாக்குதல்கள் மக்கள் குடியிருப்பு பகுதியிலே வீழ்ந்து நொறுங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் இருப்பதற்கு இடமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. ஈரானில் இருக்கின்ற இணைய வழிகள் யாவும் முடக்கப்பட்டிருக்கின்றன என்றும் 1% மக்களுக்கு மட்டுமே இணைய வசதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் காதால் கேட்கின்ற வேளையில் உங்களுக்கு எங்கோ அனுபவித்தது மாதிரி இருக்கும் என்று எனக்கு புலனாகிறது. சுற்றி வர செய்தி தணிக்கைகள் இடம்பெற்று அரசு நிறுவனங்கள் வெளியேற்றப்பட்டு பாக்ஸ் அடிக்கப்பட்ட ஒரு குழிக்குள்ளே கொன்றொழிக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய குரல் உங்கள் காதுகளில் ஒலிக்கலாம் போல் எனக்கு தென்படுகிறது. சரி, இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை பக்கம் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் காணாமல் போனார்கள் என்று சொல்லப்படுகின்ற மீனவர்கள் இருவர் இப்பொழுது இந்தியாவிலே கரையோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி கிடைத்திருக்கிறது. ஓரளவுக்கு மன நிம்மதியை தருகிறது. ஏனென்று சொன்னால், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி இப்பொழுது குடும்பத்தினருக்கு கிடைத்திருக்கிறது. எனவே அவை தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகின்றன என்பதை தொடர்ந்து நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அடுத்த பிரதான விடயமாக இருக்கும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலாக பல்வேறுபட்ட கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. அந்த வகையில் அண்மையிலே இடம்பெற்ற சுரேஷ் சாலி இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் 3வது சந்தேக நபராக இப்பொழுது அறியப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி இப்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நல்ல உறவுகளை இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றொரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.